Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலத்துக்குள் மத்திய கிழக்குடைய நிலைமைகளை சுருக்கமாக பார்ப்போம். இந்த வகையிலே சர்வதேசத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கின்றது நெத்தனியாகுடைய மரணத்தின் கேள்வி. நெத்தனியாகு உண்மையிலேயே மரணித்து விட்டாரா இல்லையா என்பது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இறுதியாக நெத்தனியாகு பேசிய காணொளி ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் AI மூலம் தயாரிக்கப்பட்டது என்று பல்வேறு ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கையில், இல்லை, எங்கள் நாட்டு பிரதமர் நலமாகவே உள்ளார் என்று உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய அரசு அறிவித்துள்ள செய்தியும் கிடைக்கப்பெறுகிறது. இருப்பினும் மேற்படி காணொலிக்கு பின்னர் நான் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று வெளிப்படையாக எந்த ஒரு இடத்திலிருந்தும் ஒளிந்து இருந்து கூட பேசிய காணொலிகள் நெத்தனியாகுவின் பக்கத்திலிருந்து வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நெத்தனியாகு உயிரிழந்திருக்க வேண்டும் என்ற ஒரு யூகம் தொடர்ந்து ஈரானிய பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது. காரணம், நெத்தனியாகு குறித்த ஒரு இடத்தை வந்தடையும் போது இவர் இந்த இடத்தில் தான் இருக்கிறார் என்று ஈரானுக்கு உளவு தகவல் கிடைத்ததை அடுத்து ஈரான் இந்த தாக்குதலில் அவர் தவறிவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அதிகம் பயன்படுத்தப்படாத உச்ச தாக்குதலை நடத்தக்கூடிய சிஜில் என்ற ஏவுகணையை நெத்தனியாகு இருக்கும் இடத்தை நோக்கி ஈரான் ஏவியது. அவ்வாறு ஏவப்பட்ட நேரம் அந்த இடம் துண்டு துகள்களாக இடிந்து விழுந்த காட்சிகள் தற்போது கிடைக்கப்பெறுகிறது. இவ்வாறு இருந்தும் இவர் எப்படி இந்த தாக்குதலில் இருந்து தப்பித்திருக்க முடியும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கூட இன்று கேள்வி எழுப்புகிறது. இது இவ்வாறு இருக்கையில் நெத்தனியாகுவின் மனைவி சாரா நெத்தனியாகு அழுத முகத்தோடு, எனது கணவர் இந்த நாட்டு மக்களின் மைய எதிர்ப்பினை அளிப்பதற்கு படாது பாடுபட்டவர் என்று ஊடகங்களுக்கு கண்கலங்கி வழங்கிய பேட்டி இன்று நெத்தனியாகு உயிரோடு இருக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. அதேவேளை மறுபக்கம் பென் கிவிர் தற்போது உயிருக்காக போராடி கொண்டிருப்பதாகவும், ஸ்மோட்ரிச் நேற்று 15ஆம் தேதி இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஈரானிய இங்கிலீஷ் நியூஸ் எக்ஸ் தளம் செய்தியை வெளியிட்டுள்ளது. பாலஸ்தீன குழந்தைகள் அனைவரையும் கொன்றால்தான் நமது கடவுள் திரும்ப வருவார் என்றும், வரும் காலம் நெருங்கிவிட்டது என்றும், உடனடியாக அவர்களை தீர்த்து கட்டும் வேலைகளை பாருங்கள் என்று நெத்தனியாகுக்கு குடைந்து கொண்டிருந்த யூத முக்கிய மதகுருவான அஸ்கானாசி கொல்லப்பட்டதாக வெளியான செய்தியை ஏற்கனவே நாம் உங்களுக்கு பதிந்திருந்தோம். இந்த வகையில் ஈரானுடைய தாக்குதலால் இன்று அவர் ஊர்ஜிதமாக கொலை செய்யப்பட்டார் என்று அவரை பற்றிய முழு விவரங்கள் உள்ள விக்கிபீடியாவை தகவல்களை முழுமையாக வெளியிட்டுள்ளது. சகோதரர்களே, இறுதியாக நெத்தனியாகு பேசிய காணொலியில் ஒரு சில முக்கியமான விடயங்களை அவதானிக்க கிடைத்தது. அதாவது, எங்களது இறை தூதர் மோசையா திரும்ப எமது பிரதேசத்துக்கு வருவார், அவருடைய இரும்பான கம்பீர ஆட்சி இந்த இஸ்ரேலில் உருவாகும், அதற்கு முன்னர் இவரின் எதிரிகளோடு நாம் போர் செய்யும் புனித பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளோம், நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் என்றவாறு நெத்தனியாகு பேசிய காணொளி வெளியானது. சரி, யார் அந்த மோசையா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கலாம். யூதர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது ஒரு ராஜா, அதாவது தீர்க்கதரிசி, அதாவது இஸ்லாமியர்கள் குறிப்பிடுவார்களே நபி, அதுபோல அவர் தீர்க்கதரிசி என குறிப்பிடுகின்றார்கள். இவர் தாவூத் ராஜா அவர்களின், அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வெளிவரக்கூடிய ஒருவராக இருப்பாராம். இவர் உலகில் வெளிவந்து நீதி மற்றும் சமாதானத்தை நிலைநாட்டி யூதர்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பாராம். ஜெருசலத்தில் மறுபடி இந்த யூதர்களுக்காக மிக பெரும் ஆலயம் ஒன்றை உருவாக்குவாராம். இதன் மூலம் உலகம் முழுவதும் இறைவனை வணங்கும் நிலை ஒன்றை இவர் இந்த மோசையா ஏற்படுத்துவார் என்று இவர்கள் இன்று வரை, அதாவது யூதர்கள் குறிப்பிட்டு வருகின்றார்கள். அதற்காகத்தான் இந்த புனித பணியை நான் நிறைவேற்றி வருகின்றேன் என்று இந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தான் ஒரு புனித போரில் இருப்பதாக வலியுறுத்தி பேசிய காணொலிகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சரி, கிறிஸ்தவர்கள் இதை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நபி ஈசா அவர்களை தான், அதாவது ஜேசு கிறிஸ்து அவர்களை தான் இவர்கள் மோசையா என குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே எங்களுக்கான நபி, அதாவது தீர்க்கதரிசி தான் இந்த இயேசு கிறிஸ்து, அவர் வருவார் என்று கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைகள் பேசுகிறது. அதே நேரத்தில் இஸ்லாமிய பார்வையில் என்ன சொல்லப்படுகிறது, நாங்கள் என்ன நம்புகிறோம், அதாவது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது இயேசு கிறிஸ்து அவர்கள் நிச்சயம் பூமிக்கு வருவார்கள், அவரை தான் அல் மசீஹ் என்று அழைக்கப்படுகின்றார். ஆனால் அவர் இவர்கள் கூறுவது போல இறைவனின் அந்தஸ்தில் உள்ளவர்கள் அல்ல. அவர் பூமிக்கு வந்து நபி முகமது அவர்களின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறை பணியை, வேதத்தை அமுல்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்தியவர்களாக இந்த பூமியில் ஆட்சி செய்வார் என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய முழு நம்பிக்கை. சரி, இந்த இயேசு கிறிஸ்து, அதாவது நபி ஈசா அவர்கள் எங்கே வந்து இறங்குவார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு, அதாவது பாலஸ்தீனத்துக்கு அண்டைய நாடான சிரியாவில் வந்து இறங்குவார். இந்த வகையில் இயேசு கிறிஸ்து, அதாவது நபி ஈசா அவர்கள் ஆட்சி தன் கையில் பொறுப்பெடுக்கும் போது ஆட்சி பொறுப்பில் இருப்பவர் தான் இமாம் மஹ்தி என்று இஸ்லாமிய நம்பிக்கைகள் இன்று கூறுகிறது. இந்த வகையிலே
உலக முஸ்லிம்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக தற்போது இமாம் மஹதி அவர்களின் வருகையை எதிர்பார்த்த வண்ணமே உள்ளனர். அவர் வருவதற்கான கால நேரங்கள் இந்த புவி அரசியல் சூழ்நிலையை பார்க்கும் போது அவற்றுக்கான சாதகமான ஒரு காலத்தை நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பது போலவே தென்படுகிறது. அதாவது தற்போது இந்த இஸ்ரேல் அமெரிக்காவோடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த போர் இன்னும் உக்கிரமம் அடையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நேற்று மதியம் டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக ஒரு மெல்லிய கருத்தொன்றை ஊடகங்களில் மிதக்கவிட்ட போது ஈரானோ பேச்சுவார்த்தை கிடையாது, போரை நிறுத்துவது என்பது இதற்கு பிறகு நாங்கள் தான் என்று மீண்டும் மீண்டும் ஈரான் தெளிவாக அறிவித்ததை அடுத்து அதே நாள் நேற்று இரவு தான் எதுவுமே சொல்லாதது போல் ஈரானோடு சமாதானம் என்பது இந்த அமெரிக்காவுக்கு கிடையாது, மிக நீண்ட போரை நாங்கள் செய்ய இருக்கின்றோம், மிக கடுமையான தாக்குதல்கள் வழங்கப்பட இருக்கின்றது என்றெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பேசிய செய்திகள் வெளியானது. ஈரானுக்கு தெரியும் தற்போது அமெரிக்காவுடைய ஏவுகணை கையிருப்புகள் மிக மிக குறைந்து வருகிறது. தொடர்ச்சியாக இன்னும் 6 மாதம் அல்லது 1 வருடம் இந்த போரினை நீட்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட போகிறது. ஆகவே இந்த போரிலிருந்து விலகி செல்வதை தவிர அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை. அதே நிலைமை தான் இஸ்ரேலுக்கும் உள்ளது. எனவே தற்போது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரில் மாட்டிக்கொள்ள போகின்றார்கள் என்பதில் இந்த புவி அரசியலை ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது நமக்கு புரிய கிடைக்கின்றது. நேற்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் தெஹ்ரானில் மிக பலத்த தாக்குதல் செய்ததை தொடர்ந்து பதிலுக்கு ஈரானும் பலத்த தாக்குதலை இஸ்ரேல் முழுவதும் செய்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. இதுவரை இஸ்ரேல் வெளியிட்டுள்ள தகவலின்படி கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய படைக்கும் நடந்த மோதலில் சுமார் 126 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 126 என்பது இஸ்ரேலே சொன்னால் உண்மையாக எத்தனை பேர் உயிரிழந்திருப்பார்கள் என்பது நாம் கற்பனை செய்ய முடியாது. மேலும் 500 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அதில் 28 உயர் அதிகாரிகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இறந்தவர்களில் மொசாட் உயர் அதிகாரி ஒருவரும் உள்ளடங்குவார்கள் என்று ஹெஸ்புல்லா தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு முக்கியமான அம்சம். இந்த வகையில் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ராணுவ உயர் அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் யூரி கோர்டின் போய் சேர்ந்து விட்டார் என்ற செய்தியும் கிடைக்கின்றது. இந்த வகையிலே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானோடு ஒரு பக்கம் மோதிக்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் பதிலுக்கு இஸ்ரேல் மீது ஈரான் மிக காட்டமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஹெஸ்புல்லாக்களின் விளையாட்டு இஸ்ரேல் மீது அமோகமாக நடந்து வருவது மேற்படி தகவல்களிலிருந்து காணக்கூடியதாகத்தான் உள்ளது. சென்ற 2-3 நோன்பு காலங்களை சிந்தித்து பாருங்கள். பாலஸ்தீனத்தில் உயிரிழப்புகள், கொலை, அழிப்பு, இரத்தம் என்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போது அதற்கு நேர்மாறான செய்திகளையே அதிகம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறைவன் நாடினால் இந்த உலகத்தில் இன்னும் சில காலங்களில் நீதியும் நியாயமும் கிடைக்கும். இந்த இஸ்ரேலிய அமெரிக்க கொடுங்கோல் சிந்தனைகள் ஆசிய கண்டத்திலிருந்து அகற்றப்படும் என்பது நாளுக்கு நாள் நடந்து வரும் நிகழ்வுகளிலிருந்து புரிகின்றது. இந்த வகையிலே ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் ஒரு பகுதியை தாக்க மற்றும் பல பகுதிகளை நேற்று அதிகாலை தொடக்கம் ஈரானின் ராக்கெட்டுகள் பதம் பார்த்து வருவதையும் காணக்கூடியதாக உள்ளது. சில கிராமங்கள் ஈரானிய ராக்கெட்டுகளில் பத்தி எரிவதையும் காணக்கூடியதாக உள்ளது. சகோதரர்களே, மாற்றமாக ஈரானுக்குள் புரட்சிகளையும் மக்கள் கிளர்ச்சிகளையும் உண்டு பண்ணியவர்கள் தற்போது தங்கள் நாட்டுக்குள் அனுபவித்து வருவதையும் காணொளிகளில் காணக்கூடியதாக உள்ளது. சகோதரர்களே, இந்த வகையில் இஸ்ரேலின் தலைநகரமான டெல் அவிவிலிருந்து பெரும் மக்கள் போராட்டம் எழுந்ததை காணக்கூடியதாக உள்ளது. போராட்டக்காரர்கள் வீதியில் தீயிட்டு கொளுத்தியதுடன் அரசு கட்டடங்களை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருப்பதையும் இந்த நெத்தன்யாகு அரசே இஸ்ரேலின் அமைதியின்மைக்கு காரணம் என்று மக்கள் கிளர்ந்தெழும் காட்சிகள் வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருப்பதை சமூக ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே நாட்டுடைய தலைவன் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்ற பெரும் கேள்வி இன்று இஸ்ரேல் முழுவதும் எழுந்த வேளையில் நெத்தன்யாகு மிக சொகுசாக ஒரு டீ கடையில் வந்து காஃபி அருந்துவதும் தன் கையில் 5 விரல்கள் இதோ பாருங்கள் என்று காட்டும் ஒரு காணொளி இஸ்ரேலால் வெளியிடப்பட்டு நான் உயிரோடு தான் இருக்கின்றேன் என்று நெத்தன்யாகு பேசுவது போல ஒரு காணொளியை தற்போது காணக்கூடியதாக உள்ளது. இதேவேளை ஈரானுடைய தேசிய புலனாய்வு தலைவர் அலி லாரிஜானி தற்போது கீழ்வருமாறான ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். அந்த செய்தி என்ன தெரியுமா? குழந்தைகளை கொன்றவனை நாங்கள் உயிரோடு விடமாட்டோம் என்ற சூடான செய்தியை வெளியிட்டதையும் காணக்கூடியதாக உள்ளது. இந்த வகையிலே தற்போது நெத்தன்யாகு சம்பந்தமான வெளியான காணொளி அது உண்மையானதா இல்லை செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டதா என்பது வரும் சில மணித்தியாலங்களுக்குள் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிடைக்கப்பெறும் தகவல்கள் அடிப்படையில் பல இடங்களில் இந்த காணொளியும் நிச்சயமாக செயற்கை நுண்ணறிவே AI மூலம் ஜெனரேட் பண்ணப்பட்டது என்ற செய்தியே தற்போது கிடைக்கின்றது. அடுத்தது ஒரு சின்ன பிரேக்கிங், அதாவது இலங்கை சம்பந்தமான ஒரு செய்தி. இலங்கைக்கு தேவையான எரிபொருள்கள் இந்த ஏப்ரல் மாதம் முடியும் வரை கையிருப்பில் இருப்பதாக அரசாங்கம் தெளிவாக அறிவித்துள்ளது. மேலும் கையிருப்பு முடியும் முன்னர் தேவையான எரிபொருள்கள்
கப்பல்களை இலங்கை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வதாகவும் தற்போது இலங்கையை நோக்கி 4 எரிபொருள் கப்பல்கள் இலங்கையை வந்தடையும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது என்ற செய்தியும் கிடைக்கின்றது. அடுத்தது அமெரிக்காவுடைய வலுசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளார். இன்னும் சில வாரங்களில் இந்த அமெரிக்க ஈரான் போர் முடிவடைந்துவிடும் அல்லது இன்னும் ஒரு வாரத்திலாவது இந்த மோதல் நிறைவுக்கு வரும் என்பதை நான் அறிகிறேன் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். ஆனால் ஈரானோ நாங்கள் போரை நிறுத்தப் போவதில்லை, போரை ஆரம்பித்தது நீங்கள், முடிப்பது நாங்கள் என்ற சிந்தனையிலேயே அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வகையிலே இந்த கிறிஸ் ரைட் எதை வைத்து குறிப்பிடுகின்றாரோ தெரியவில்லை. ஆனால் இன்று அமெரிக்காவுடைய மிக பிரபல ஊடகவியலாளர், எந்த அரசியல் பொந்துகளிலும் சென்று உண்மையை தேடிக்கொண்டு வருபவர், ரஷ்யாவுடைய புட்டினுடைய அரச மாளிகைக்குள் சென்று புட்டினையே நேர்காணல் செய்தவர் கார்ல் டக்கர்சன் என்பவர். இவர் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளார். அதாவது தற்போதைய போர்க்களத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை எதிர்நோக்கி வருகின்றது. ஆகவே இந்த அமெரிக்கா ஈரான் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்த ஆலோசனை நடத்தி வருகின்றது என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு பயங்கர செய்தி என்பது மாற்று கருத்து இல்லை. இந்த கார்ல் டக்கர்சன் இருக்கிறாரே, டொனால்ட் ட்ரம்போடு ஒன்றாக கூடி விளையாடக்கூடிய ஒருத்தர். இந்த வகையிலே இந்த செய்தியை நாம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ஈரான் மீது அணுகுண்டு வீசப்பட்டால் ஒரு சில வினாடிகளில் ஈரான் மாத்திரமல்ல, கத்தார், பஹ்ரைன், UAE போன்ற நாடுகளும் மிகப்பெரிய உயிரிழப்புகளை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஈரான் பதிலுக்கு என்ன செய்யும், ஈரானிடம் அணுகுண்டுகள் உள்ளதா என்று இதுவரை ஊர்ஜிதமான தகவல்கள் எவருக்குமே தெரியாது. இருப்பதாகவே பல ஊடகங்கள் யூகம் தெரிவிக்கிறதே தவிர அது நிச்சயமில்லாத ஒன்றாகவே அது இருக்கின்றது. எது எப்படியோ ஈரான் மீது அணுகுண்டு வீசப்பட்டாலும் அல்லது இஸ்ரேல் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டாலும் அதனை சுற்றி உள்ள நாடுகளும் நிலப்பரப்புகளும் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பெரும் பாலடைந்த ஒரு பூமியாக மாறிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை சகோதரர்களே. இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் வருவாரானால் அடுத்தது என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. இது இவ்வாறு இருக்கும் போது இன்னொரு செய்தி பார்க்க கிடைக்கின்றது, வீடியோ காணொலியோடு பார்க்க கிடைக்கின்றது. ஈரானுக்கு கிடைக்கப்பெற்ற உளவு தகவல்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இஸ்ரேலில் குறித்த ஒரு இடத்தில் நிலத்துக்கு அடியில் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூட்டம் நடத்தப்பட்ட இடத்தை நோக்கி ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் அந்த இடத்தை நோக்கி பாய்ந்துள்ளது. தற்போது அந்த பிரதேசமே தீப்பிடித்து எரிவதையும் இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட எந்த இஸ்ரேலிய அதிகாரியும் தப்பிக்க வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. காரணம், அந்த ஒரு பெரும் ஏரியாவை தீப்பிடி தெரிகிறது. அதற்கு அருகாமையில் உயரமான டெலிபோன் டவர் காணப்படுகிறது. அந்த டெலிபோன் டவரை கடந்து தீப்பிழம்பு வானை நோக்கி எழுகிறதையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. பல பகுதியில் தீப்பிடித்து எரிகிறது. இந்த செய்தியை அரபிய ஊடகமே வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் காணப்படும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற அல்லது அமெரிக்கா முதலீடு பெற்ற வங்கிகளுக்கு கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ள செய்தியும் தற்போது காண கிடைக்கிறது. அதாவது ஈரானுடைய பல வங்கிகளை, குறிப்பாக அரச வங்கிகளின் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து ஈரானின் அடுத்த நடவடிக்கையாக இந்த சவுதி, கத்தார், குவைத், பஹ்ரைன், UAE போன்ற நாடுகளுடைய அமெரிக்கா முதலீடுகள் உள்ள வங்கியோ அல்லது எந்த ஒரு நிறுவனத்தின் மீதோ பாரபட்சமின்றிய தாக்குதல்களை ஈரான் நடத்தப் போகின்ற என்ற செய்தியை ஈரான் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று, அதாவது துபாயில் பூமியின் கிழக்கையும் மேற்கையும் ஒன்றிணைக்கும் மிகப்பெரிய துறைமுகமான துபாயுடைய ஜபல் அலி துறைமுகத்தை ஈரான் தாக்கப் போவதாக எச்சரித்திருந்தது. அதாவது அமெரிக்கா பக்கம் இருந்து வரும் கப்பல்களும் ஆசியாவின் கிழக்கு பகுதியில் இருந்து வரும் கப்பல்களும் பொருட்களை பரிமாறிக்கொள்ளும் ஏற்றி இறக்கும் முக்கிய துறைமுகமாக இந்த ஜபல் அலி துறைமுகம் துபாயில் காணப்படுகிறது. எனவே இந்த ஜபல் அலி துறைமுகத்தில் வேலை செய்பவர்கள், அதனை சுற்றி வாழ்பவர்கள் உடனடியாக வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்ந்து கொள்ளுங்கள் என்று ஈரான் பகிரங்கமான எச்சரிக்கையை நேற்று விடுத்தது முக்கியமான ஒரு செய்தி. இதற்கு மத்தியில் தங்களால் செய்யக்கூடிய ஒரு உதவியை வியட்நாம் ஈரானுக்கு வழங்கியுள்ளது. அது என்ன தெரியுமா? சுமார் 60 டன் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மிக கடுமையான போர் சூழல் இருக்கும் நேரத்தில் தனது விமானம் மூலம் ஈரானுக்கு தென்கிழக்காசிய நாடான, அதாவது மலேசியாவுக்கு கிழக்கு புறமாக காணப்படும் வியட்நாம் கொண்டு போய் சேர்த்துள்ளது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். இந்த வகையிலே அரிசி, மாவு, நூடுல்ஸ், மீன் மற்றும் சர்க்கரை, சீனி மற்றும் வாசனை பொருட்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான ஆடைகள் என பல்வேறு உதவி பொருட்களை வியட்நாம் ஈரானுக்கு அனுப்பியுள்ளது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதாவது
அதாவது சகோதரர்களே, வியட்நாம் இந்த உதவியை ஈரானுக்கு வழங்கி எதை ஞாபகப்படுத்தி உள்ளது தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு நாட்டின் ஆட்சியை கவிழ்க்க போகின்றோம் என்று உள்ளே நுழைந்த அமெரிக்க படைகளுக்கு செம்மையாக பாடம் எடுத்த நாடு எது என்றால் இந்த வியட்நாம் தான். அதை அமெரிக்காவுக்கு ஞாபகப்படுத்தத்தான் இந்த வியட்நாம் தற்போது இப்படியான ஒரு போர் சூழலில் இப்படியான உதவியை வழங்கி அமெரிக்காவுக்கு செய்தியை வழங்கியுள்ளது. ஞாபகம் உள்ளதா? 1955 ஆண்டு முதல் 1975 ஆண்டு வரை தென்கிழக்காசிய நாடான வியட்நாமில் அமெரிக்கா கம்யூனிஸ்ட் ஆட்சியை ஒழிக்கப் போகிறோம் என்று ஆக்கிரமிப்பு படைகளை அனுப்பியது. சுமார் 20 வருடங்கள் வியட்நாமில் அமெரிக்க படைகள் போர் செய்தது. இறுதியில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க பிணங்களை அள்ளிக்கொண்டு தப்பினோம் பிழைத்தோம் என்று வியட்நாமை விட்டு ஓடினார்கள் இந்த அமெரிக்கர்கள். இந்த வகையிலே தான் சகோதரர்களே, இதனை மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தவே இப்படி ஒரு இக்கட்டான போர் சூழல் இருக்கும் காலத்தில் வியட்நாம் இப்படி ஒரு உதவியை ஈரானுக்கு வழங்கி அமெரிக்காவுக்கு ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றுள்ளது என்றே குறிப்பிடலாம். சரி சகோதரர்களே, மீண்டும் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.